2004 பிகாம் முடிச்சு 2004 முடிஞ்சு 2005 இருக்கு இல்லையா, 2005 வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு அப்போ வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக வந்து கிளாஸ் ஆனா அதுல இருந்து இப்ப 2025 ஆச்சு. இந்த 20 வருஷமா இது சம்பந்தமா ரிலேட்டடா பண்ணிட்டே இருக்கேன். நேற்று தான் ஐல் கூட வாங்கினேன் 20 வருஷத்துல. அங்க இது மடிசியா இருக்கு இல்லையா, மடிசியால தான் அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல வந்துட்டு அவங்க மூலமா நிறைய செஷன் எல்லாம் போயிருக்கேன். பட் அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணல. ஏதோ வேற பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டிராவல்ஸ் பிசினஸ், எஃப்எம்ஜிசி டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் பண்ணேன். எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணதே இல்லை. ஏன்னா அதுல எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது, எங்க நம்ம எல்லாம் தப்பு பண்ணிருந்தோம். எனக்கு நான் லா படிச்சிருக்கேன், எம்எல் படிச்சிருக்கேன், ஒரு அதானி லீகல் அட்வைசர் எல்லாமே பண்றோம். ஆனாலும் இன்னும் வெளியில போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்க முடியாது. இப்போ 5ஆம் தேதி வந்துட்டு நம்ம சில கிண்டில இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்டோட எம்எஸ்எம்இ அவங்க வந்துட்டு எவ்ரி மந்த் வந்து நடத்துவாங்க. எக்ஸ்போர்ட் ஒரு 5,000 ரூபீஸ் ஸ்டார்ட் பண்ணி 4 days 2 days லைவா நடத்துவோம், 4 days வந்து ஆன்லைன்ல நடத்துவோம். அதுக்கு 5ஆம் தேதி போகலாம், இந்த வட்டமாவது கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி போயிடும் அப்படின்னு யோசிச்சுக்கேன். அப்படி இருக்கையில முந்தா நாள் இந்த ஆட் பார்த்தேன், இது ஃபேஸ்புக்ல பார்த்தேன். சரி பக்கத்துல தானே திருநெல்வேலி போயிட்டு வந்துருவோம். ஆக்சுவலா மதுரை தான், மதுரை தான் பார்ப்போம். எவ்ரிடே வாரத்துல 3 நாள் வருவோம். திருநெல்வேலி போவோம் அப்படின்னு சொல்லி காலைல கிளம்பி இருந்தேன். 8 மணிக்கு கிளம்பிட்டேன். டிரைவரை வரல, 9 நேரம் வெயிட் பண்ண வரல. கரெக்டா 9 அப்ப நானா டிரைவர் வண்டி எடுத்து 120 தான் வந்து 120 1.5 நேரத்துல வருது. அந்த பின்னாடி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போறப்ப ஏதோ ஃபார்மலான கிளாஸா தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது அடுத்து இன்னையில இருந்து நம்ம இந்த விஷயத்துக்காக தொடர்ந்து உழைக்கணும். ஒரு 2 hours எவ்ரிடே நம்ம வந்து ஆன்லைன்ல இருந்து சர்ச்சிங் பண்ணி ரிலேட்டடா பண்ணோம்னா இன்னையில இருந்து ஒரு 2 months or 3 monthsக்குள்ள நம்ம வந்துட்டு அதை ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுல தெரியும் கிடைச்சு. அது ரொம்ப நன்றி.